கோவை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த தேனி விருந்தில் கலந்து கொள்ளாது என்று அறிவிச்சாங்க. இதற்கு பிறகு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், நாங்கள் 100 ரூபா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் 100 ரூபா நாணயம் வெளியிடுறாங்க, அதில் நாங்கள் கலந்துக்கிறோம், நீங்களும் மேதகு ஆளுநர் கொடுக்கின்ற தேனி விருந்தில் போய் கலந்துக்குன்னு சொன்னார். உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறார். அப்ப திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க? அரசாங்கம் கலந்துக்கும், திமுக கலந்துக்காதுங்கிறாங்க. வேடிக்கையா இருக்குது. திமுக யாரு? திரு ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர், திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர். ஆக தலைவரும் கலந்துக்கிறாரு, பொதுச் செயலாளரும் கலந்துக்கிறாரு. ஆக திமுக கலந்து கொண்டதில்லை. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. எப்படி ரகசிய உருவாக்கின்றது பாருங்க. திரு அண்ணாமலை சொல்றாரு, அவரு 100 ரூபா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா 100 ரூபா நாணயம் வெளியிட்ட பொழுது நான் கலந்துக்கிறேன், அதுல நீங்க போய் இதுல கலந்துக்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இதில் இருந்து வெளிப்படையா தெரியுது அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டது. பிறகு திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லியில் ஒரு தேநீர் விருந்து கொடுக்குறாங்க. அதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர் கலந்துக்கிறார். ஏன் திரு ராகுல் காந்தி அவருக்கு கண்ணுக்கு தெரியலையா? அதே போல திரு கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில். அப்ப யார் திறக்கிறா? முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு திறக்கிறார். அவர் யார்? எப்ப இருந்தாரு? அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தார், பிறகு அமைச்சராக இருந்தார். அந்த கட்சியை சார்ந்த ஒருவரை வைத்து தான் திறந்தார். இதே எண்ணி பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் 100 ரூபா நாணயம் வெளியிட்டோம். அப்ப நாங்களே வெளியிட்டோம். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல. ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். 100 ரூபா நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம். ஆனா வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி. ஏன் திரு ராகுல் காந்தி கூட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல? இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகிறது. எதையுமே கொண்டாட மாட்டாங்களே. ஆக நல்லா எண்ணி பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் 37 பேர் இருந்தாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த நிலையில மத்திய அரசு அந்த தீர்ப்பு அமல்படுத்துவது காலதாமதம் செஞ்சது. உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் அப்படி என்று குரல் கொடுத்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்தோம். ஏன் இப்ப எடுக்க மாட்டேங்கிறாங்க? திரு ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம், அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் 39 பேர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற அங்க அவருக்கு சாதகமா குரல் கொடுக்கிறாங்க அந்த அரசுக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற குரல் கொடுக்கல? எப்பவுமே தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படாத கட்சி தான் திமுக கட்சி, திரு கருணாநிதியுடைய குடும்பம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அணை எந்த அளவுக்கு பலமாக இருக்கின்ற என்பதெல்லாம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. இதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. மத்தியில் இருக்கிற அதிகாரிகள், கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்றைக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் இந்த அணையை ஆய்வு செய்து அணையினுடைய உறுதித்தன்மையை இன்றைக்கு உறுதிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால வேண்டுமென்றே திட்டமிட்டு
அந்த அணைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கேரளா அங்க இருக்கின்ற நாடாளுமன்ற அங்க இருக்கின்ற அரசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் உண்மை அல்ல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அணையை பலப்படுத்தி 142 152 உயர்த்தலாம் என்று குறிப்பிட்டு விட்டது. அணையை பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்ட பொழுது கேரள அரசுக்கு தடையா இருந்தது. அதனால அந்த அணையை முழுமையாக நாங்கள் அதை பலப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏங்க அது என்ன வேணாம் சொல்லலாம். ஆனா உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்குது? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அமைத்த குழு ஆராய்ந்து உறுதித்தன்மை உறுதிப்படுத்தி விட்டது. அதற்காக ஒரு குறிப்பிட்ட 3 மாசமோ 4 மாசத்துக்கு ஒரு தடவை நான் குறிப்பிட்டவாறு இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த மத்திய அரசு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், கேரள அரசு இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக அணைக்கு சென்று உறுதித்தன்மையை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அணையை பலப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை நாம் எடுக்கப்பட்டு விட்டது. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு உறுதித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அணை பலமாக உறுதியாக இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோமே, வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான இன்னைக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது. இரு மாநிலம் இன்றைக்கு சுமூகமான உறவு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு, கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ நாடாளுமன்றங்களோ இப்படிப்பட்ட கருத்தை சொல்லுவது வருந்தத்தக்கது. இது இன்றைக்கு 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை, உயிர்நாடி பிரச்சனை. இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற 5 மாவட்ட மக்களுக்கும் இன்றைக்கு விவசாயத்திற்கு குடிப்பதற்கும் நீர் ஆதாரம் இருப்பது முல்லை பெரியாறு அணையினுடைய நீர். இது அனைவருக்கும் தெரியும். இந்த விஷயத்துல திமுக மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அமைதி காத்து இருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவதான் எதையுமே பேச மாட்டேங்கிறாங்களே. அதாவது திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சியெல்லாம் திமுகவோட இணைஞ்சிட்டு அதுக்கு தனித்தன்மையே கிடையாது. மக்களுடைய பிரச்சனை இவ்வளவு இருக்கும்போது ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதை முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவளுக்கு வேண்டியது அதிகாரம், பதவிகள். அதற்காக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள். இதுதான் கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.